ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம். அன்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க. நாங்க நலமாக இருக்கிறோம். நண்பர்களே, நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண், காதல் வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை, வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான ராசி பலன்களை யூனிக்காக நமது வீடியோல நம்ம தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோங்க. இந்த வீடியோ இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 12 ராசிக்குமே வந்து தனித்தனி சேனல் நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்க எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரிங்க, நீங்க மற்ற ராசியை பார்க்கறதுக்கு நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணுங்க. அப்படின்ற சிம்பிளை போட்டு அதுக்கப்புறம் ஐஎம் அப்படின்றத வார்த்தையை நீங்க டைப் பண்ணிட்டு உங்களுடைய ராசி பேரை நீங்க டைப் பண்ணீங்கன்னா, உதாரணத்துக்கு ஐஎம் கன்னி, ஐஎம் துலாம் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா நம்ம சேனல் வந்துடும். ஸோ 12 ராசிக்கும் தனித்தனி சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதை நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துருக்கேன். அதை மிஸ் பண்ணாம நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்க ராசி மட்டும் இல்லாம உங்க குடும்ப உறுப்பினர்களின் ராசி பலன்களையும் இங்க பார்த்துக்கொள்ள முடியும். வாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் இருக்குங்கிறத இப்ப பார்க்கலாம். அனைவரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினம் 2024 வருடங்க ஜூன் மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆனி மாதம் 9ஆம் நாள். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கடகராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, ராசி அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. மேலும் 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். 10ஆம் இடத்துல மிகச்சிறப்பான வகையில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ள அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க. 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி என்பவர்களுக்கு நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு திடீர்னு சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்குங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க தொழில் செய்யக்கூடிய அன்பர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான தொழிலை வந்து விரிவாக்கம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில் ஸ்தானம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதனால எந்த தொழில் நீங்க செய்தாலும் சரி, நல்ல ஒரு வருமானத்தை, நல்ல ஒரு உயர்வை நீங்கள் கண்டிப்பாக தொழில் அடைய முடியும். அற்புதமான முன்னேற்றகரமான ஒரு நாளுங்க. அதனால வியாபாரிகள் இந்த தினம் ரொம்ப கெத்தாக இருப்பீங்க. எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு தேடி வரும். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ரொம்ப சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள நீங்க கண்டிப்பாக ரெடியா இருக்கணும், ப்ரிப்பேர்டா இருக்கிறது நல்லதுங்க. உங்க சொந்த பந்தங்கள் மத்தியில் உங்களுக்கு நல்ல கெத்து கொடுக்கக்கூடிய செல்வாக்கான ஒரு நாளாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புல இருக்கு. அரசு தொடர்பான காரியங்கள் ஏதாவது நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு அதை முயற்சித்து பாருங்க. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய காரியங்கள், இருக்கக்கூடிய இழுபறிகள் எல்லாமே மறைந்து விடும். இன்றைய தினம் அரசு தொடர்பான விஷயங்களுக்காக நீங்க கூடுதலாக யாராவது மீட் பண்ணணும்னா கூட மீட் பண்ணலாங்க. இன்றைய தினம் அரசு அலுவலகங்கள் விடுமுறையாக இருந்தால் கூட அது சம்பந்தமான அலுவலர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம். இன்றைய தினம் உங்களுக்கு எதிரான நீதிமன்ற வழக்குகள், பஞ்சாயத்துகளில் இன்னைக்கு சாதகமான நல்ல தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். அலுவலக பணிகளில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரெஷர்லாம் குறையிறதுனால மன அழுத்தங்கள் குறையுங்க. அதனால உங்களுக்கு நெருக்கடி இல்லாத நல்ல சூழ்நிலை ஏற்படுங்க. சுதந்திரத்தன்மை உருவாகும். நல்ல ஒரு உயர்வான வாழ்க்கையை நீங்கள் பெறுவதற்கு நல்ல ஒரு அடித்தளமாக அது இருக்குங்க. நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, நிறைய முயற்சிகளை செய்யணும். உங்களது வியாபார ரீதியாக விரிவாக்கம் சம்பந்தமான முயற்சிகளை செய்யுங்கள். அல்லது உத்தியோகத்தில் இருந்தீங்க அப்படின்னா உங்க திறமையை முழுமையாக வெளிப்படுத்தி நீங்கள் நல்ல பாராட்டுகளை பெறுவதற்கு, உங்க காரியங்களை சிறப்பாக முடித்து நல்ல ஒரு வெற்றிகளை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு அற்புதமான ஒரு நாள். குடும்ப வாழ்க்கையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா அமைதியான குடும்ப வாழ்க்கைன்றது நமக்கு இருக்கிறது. குடும்ப உறுப்பினர்களும் நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஸோ நிறைய ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு வெற்றிகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். சொந்த பந்தங்கள் மத்தியில உங்களுடைய வெற்றிகள் காரணமாகவும் உங்களுடைய புகழ் காரணமாகவும் நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களது உயர்வை பார்த்து மற்றவைகள் பொறாமப்படக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு உயரத்தை நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க. இனி அற்புதமான நாள் இன்றைய தினம். நல்ல நல்ல விஷயங்களை உங்கள் மனதை வந்து ஏற்றுக்கொள்ளும். அதனால நேர்மறையான எண்ணங்களுடன் செயல்படுவீங்க. நீங்கள் ஏதாவது டிராவல் பண்றீங்க அப்படின்னா அந்த மாதிரி பயணங்களின் போது விலையுயர்ந்த சில பொருட்களை தனிப்பட்ட முறையில் பாதுகாப்பாக கவனம் செலுத்தணுங்க. ஏன்னா சில விலையுயர்ந்த பொருட்கள் திருடு போகவோ அல்லது நீங்கள் தொலைத்து விடவோ வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ எந்த பொருளை நீங்கள் எடுத்துகிட்டு போனாலும் சரி, அதன் மேலே எப்பயுமே ஒரு கண் இருக்கணுங்க டிராவல் பண்ணும்போது. ஏன்னா நிறைய பேர் அதை திருடக்கூடிய வாய்ப்புகள் வந்து உருவாக்குவாங்க. அதனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களது அறிவு பசிக்கு நல்ல ஒரு தீனி இன்னைக்கு நிறைய கிடைக்குங்க. புதிய நண்பர்கள் நிறைய பேர் உங்களுக்கு உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. உங்களுடைய அறிவு தாகம் தீரக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்க அன்பை வென்ற காதலுடனான காதல் உறவுல வித்தியாசமான நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. எனவே அற்புதமான ஒரு நாள். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இன்றைய தினம் உங்களுக்கு உங்க காதலர் கூட ஏற்பட்டால் நாள் முழுக்க டென்ஷனாக இருக்கும். அதனால நீங்க உங்களுடைய நகைச்சுவை உணர்வை பயன்படுத்தி உங்க காதலரை சமாதானப்படுத்தி நீங்கள் இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கை வந்து ரொமான்ஸ் உணர்வுகள் வந்து வித்தியாசமாக அனுபவிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். ஆனா உங்க வார்த்தையில கவனமா இருக்கணுங்க. தேவையில்லாத வார்த்தைகளை பேசிடக்கூடாது. காதலருக்கு எது பிடிக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு காதலருக்கு பிடித்த மாதிரி நீங்க நடந்துக்கங்க. பெரும்பாலும் உங்களது காதலர் புகழ்ச்சிக்கு மயங்கவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க.
இதுவரைக்கும் நீங்க செய்த கடின உழைப்பின் பலன் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து சேருங்கிறதுனால நல்ல செல்வாக்கான சூழ்நிலை ஏற்படுங்க. வியாபாரிகளுக்கும் சரி, உத்தியோகத்திலும் சரி, உங்க குடும்ப வாழ்க்கைக்காக நீ செய்த காரியங்களிலும் நல்ல வெற்றிகள் கிடைக்குங்க. ஸோ உங்க கடின உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால சந்தோஷம், நிம்மதி கூடும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க தொலைபேசியில நீங்க அரட்டை அடிக்கலாம். அது உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல ஒரு அற்புதமான உணர்வை உருவாக்கி தருங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சலிப்புகள் எல்லாம் நீங்கிவிடும். அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் அதன் மூலமாக இருக்குங்க. திருமண மாணவர்களுக்கு இந்த தினம் உங்க வாழ்க்கை துணை கூட நீங்க பழகுவது நல்லதுங்க. ஆனா நீங்க உங்க வாழ்க்கை துணைக்கு பிடிக்காத விஷயங்களை டாபிக்கை பத்தி பேசுறதை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. ஸோ மகிழ்ச்சியாக இருப்பீங்க. என்ற தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் போதுமான நேரத்தை நீங்க ஒதுக்கி அவருக்காக நீங்க நேரத்தை ஒதுக்கி கூடுமான வரை அன்பு செலுத்துங்கள். உங்களுக்கு நல்ல சந்தோஷமான மகிழ்ச்சியான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுங்க. உங்க வாழ்க்கை துணை கூட சேர்ந்து உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கூட நீங்க செய்யலாம். உங்க வீட்டில் யாருக்காவது சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா இப்ப நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல உயர்வான சூழ்நிலை இருக்குங்க. சுபகாரியங்கள் கைகூடும். குடும்பத்துல சந்தோஷமான நல்ல சூழ்நிலை இருக்குங்க. வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி உண்டு. நல்ல பொருளாதாரம் உயரக்கூடிய வகையில தன லாபம் பெருகும். இன்றைய தினம் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு இன்கிரிமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அலுவலகத்துல. ஸோ அதன் மூலமா உங்களுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குங்க. உங்களுக்கு தேவையான உயர்வான சூழ்நிலை அமையும். நீங்க உங்க முயற்சியை நிறைய போடுங்க. அற்புதமான ஒரு நல்ல யோகமான ஒரு தினமாக இன்னைக்கு அமைவதனால நல்ல உயர்வு கண்டிப்பாக இருக்குங்க. ஆரோக்கியமாக இருப்பீங்க. இன்றைய தினம் முயற்சி மட்டும் நீங்க கைவிடாமல் மேற்கொள்ளுங்கள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை அழகாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அது அமையும் பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் வயலட் கலரை யூஸ் பண்ணுங்க. மேலும் நம்பர் 3 இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல கெத்தான சூழ்நிலை இருக்குங்க. குறிப்பாக உங்கள் சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல மதிப்பான சூழ்நிலை ஏற்படும். எனவே உறவுகளுடன் உங்களுக்கு உறவு பலப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க உங்களை சொந்த பந்தங்களை மீட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஆதாயமான சூழ்நிலையை பெறுவதற்கு முயற்சி மேற்கொள்ளுங்கள். நல்ல கெத்தான ஒரு நாளுங்க. உங்களுடைய வளர்ச்சி இன்னைக்கு பிரமாதமாக இருக்கும். அதை பார்த்து மற்றவங்க பொறாமைப்படுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய யோகம் இருக்குங்க. இது வரைக்கும் எவ்வளவு முயற்சி பண்ணியும் முடிக்க முடியாத சில அரசு தொடர்பான சலுகைகள் அல்லது காரியங்களை இப்போ நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இருக்கக்கூடிய சாதகமான சூழ்நிலை காரணமாக உங்களது காரியங்கள் சிறப்பாக நீங்க முடிக்க முடியுங்க. எனவே அற்புதமான ஒரு நாள். உறவுகள் மத்தியில் செல்வாக்கு கூடும். மேலும் அரசு தொடர்பான விஷயங்களில் ஆதாயம் அதிகரிக்கும். இன்றைய தினம் யாரெல்லாம் பூசம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய செய்திகள் எதிர்பார்த்த இடத்துல எதிர்பார்த்தபடி வந்து சேருங்க. அதனால ஆனந்தமாக இருப்பீங்க. நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதில் உங்களுக்கு சாதகமான திருப்பமுனை ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்க. நல்ல செய்திகள் கிடைக்கும். நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை அமையும். அற்புதமான ஒரு நாள். ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு நல்ல உயர்வான ஒரு நாள் சொல்லலாங்க. குறிப்பாக அலுவலக பணிகளை உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியெல்லாம் நீங்கி மன நிறைவு பெற முடியுங்க. அதனால உங்க காரியங்களை கூடுதல் ஃபோக்கஸ் பண்ண முடியும். மேலும் நீங்களே எதிர்பார்க்காத சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உயர்வான ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.